ஜாக் ஸ்பேரோங்கிற ஒரு பெரிய கடற்கொள்ளைக்காரன் உங்களுக்கு தெரியுமா? கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அவனை யாராலையும் மறக்க முடியும். அப்ப அவன் அங்க பார்க்கும்போது ஒரு பறவை மாதிரி இருந்தது. அன்னையில இருந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எனக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி அவனுக்கு ஒரு பேர் வந்தது, ஜாக் ஸ்பேரோ. ஜாக் மாதிரி ஒரு மோசமான கடற்கொள்ளைக்காரனை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப கொடூரமானவன் ஜாக் ஸ்பேரோ. ஜாக் ஸ்பேரோ கடற்கொள்ளை, கடத்தல், ஸ்பானிஷ் கடற்படை அதிகாரிகள் போன்று ஆள்மாறாட்டம் செய்தது, பொய்யான கொடிகளுடன் பயணம் செய்தது, வெடிமருந்து திருடியது, திருட்டு, கொள்ளை, சட்டவிரோத செயல்கள், மற்றவர்களை ஏமாற்றியது. கவுத்துட்டானே. பல தலைமுறையா கடல் கொள்ளக்காரங்க இந்த கடலை நாசம் பண்ணிட்டாங்க. என் அப்பாவை மட்டும் இல்லாம என் தாத்தாவையும் கொன்னு இருக்காங்க. அதனால நான் இந்த விஷக்கிருமிகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சேன். அதுக்கு முதல் கட்டமா ஆயிரக்கணக்கான கப்பல்களை அழிச்சேன். அதுல மிச்சம் இருந்த அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஜெயிக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வழியா கடல் புனிதமாச்சு. அவங்க கொடியால கடலுக்கு ஏற்பட்ட கரையெல்லாம் நீங்கிடுச்சு. இவனையெல்லாம் மூக்கையில தான் இருக்கு. நீ என்ன நினைக்கிறையோ அது இந்த காம்பஸ் உனக்கு காமிக்கும். எப்போ இதை விட்டுறாத. ஜாக் ஸ்பேரோ தானே நீ? கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சரியா சொல்லுங்க. நீ புத்திசாலியா இல்ல முட்டாளா? பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான காரியங்களை செய்யறேன். நீ மட்டும் நேர்மையா என் கூட சண்டை போட்டிருந்தனா அப்பவே நான் உன்னை கொண்டு இருப்பேன். சண்டையில நியாயம் நேர்மையெல்லாம் நான் பாக்குறது இல்ல. அங்கேயே தொங்கிக்கிட்டு நான் சொல்ல போறத கவனமா கேளு. வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சு அதை நாம ஏத்துக்கிட்டு தான் மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. அந்த தீவுல இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? என்ன சாகடிக்கிறதுக்காக அந்த தீவுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு வரும்போது நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுக்க முடியலையா? நான் எப்போ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கே புரியலையே. உனக்கு எப்படி புரியும்? ஆனா நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கு. நாம என்ன பண்றோமோ அதுக்கான பலன் தான் நமக்கு வந்து சேரும். நீதான் இவங்களுக்கு எங்களை காட்டி கொடுத்த துரோகியா? வில் டர்னரை குறை சொல்லாது. இந்த வேலையை செஞ்ச வெறும் கருவிதான் இவன். இந்த துரோக செயலை உருவாக்கி செயல்படுத்த வச்சவனை பாக்கணும்னா இடது பக்கம் திரும்புங்க. நான் தான் இந்த பக்கம் இருக்கிறேன். நான் எப்படி இதெல்லாம்? வேலை பாரு. சுயநலம் பிடிச்சவன். ஜாக் ஸ்பேரோ, உன்னோட கடன் தீர்ந்து போச்சு.
கப்பல் கூட சேர்ந்து கேப்டனும் கடலுக்கடியில போயிட்டான். ஜாக் ஸ்பேரோவால கூட அந்த கடல் மிருகத்தை அடக்க முடியல. உலகமே எங்க கண்களுக்கு இப்ப இருட்டா தெரியுது. பலமுறை ஜாக் எங்களை ஏமாத்திருந்தாலும் கடைசியில எங்களை காப்பாத்துறதுக்காக அவன் தன் உயிரையே விட்டுட்டான். அந்த மாவீரனுக்காக அவன மாதிரி ஒரு கேப்டன் கிடைக்க மாட்டான். இந்த கை கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாது, அப்படிப்பட்டவன். அவன் உண்மையிலேயே நல்லவன். உலகத்தோட மறுகோடிக்கு பயணம் பண்ணி கேப்டன் ஜாக்கையும் விலை மதிப்பில்லாத பேர்ல் கப்பலையும் மீட்டுட்டு வரத்துக்கு யார் யார் வரீங்க? நான் வரேன். நான் வரேன். நான் வரேன். நானும் நானும் வரேன். ரொம்ப சந்தோஷம். நாம தேடிட்டு வந்த உலகத்தோட கடைக்கோடி பகுதி இதுதான். யாரையுமே காணுமே. தேடி வந்த ஜாக்கியும் காணோம். இங்கதான் இருக்கான். டேவி ஜோன்ஸ் தான் ஒரு தடவை அடைஞ்சதை திருப்பி தரமாட்டான். அவனை பத்தி கவலைப்படாத. உன் பேச்சை கேட்டு இவ்வளவு தூரம் வந்து நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். இல்லடி ஜாக், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப கெட்டிக்காரன். கத்துக்குட்டி வீட்டில் பூச்சி விளக்க தேடி வந்த மாதிரி இவனே வந்து மாட்டி. நான் ஒண்ணு வந்து மாட்டிக்கல, நீதான் மாட்டிக்கல. வீட்டில் பூச்சியை தேடி விளக்கு வரப்போகுது. சட்டப்படி என்ன காப்பாத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்க கூடாது. நண்பனை காப்பாற்றணும் வரும்போது எங்களுக்கு சட்டம் கண்ணுக்கு தெரியல.
எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. ஒழுங்கா வேலையை பாருங்க. அந்த பையன் என் அதிகாரத்தை மீறினா, அதனால நான் அவனை தேடி போனேன். என் கையாலேயே அவன் கழுத்தறுத்து கொள்ளணுங்கிற ஒரு வெறி இருந்தது. அப்பதான் அவனை பின்தொடருங்க. நாம எப்ப சாக போறோம்னு நம்மள யாருக்குமே தெரியாது. மனுஷனோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமான நிமிஷங்களா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் நிறைய நாள் வாழ மாட்டேன்னு யார் சொன்னா? இளமையின் நீரூற்ற கண்டுபிடிச்சவனே நான் தானே. நாம எத்தனை நாள் வாழறோங்கிறது முக்கியம் இல்ல கேப்ஸ். சரித்திரம் கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு என் பேரை சொல்லணும். அதான் ஏன் ஆசை. இதயம் எங்க ஜாக் ஸ்பேரோ?